அந்நாட்களிலே நாம் பார்க்கிறதான வேளையில் மோசே ஆரோனும் கூட தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறதான வேளையில நடத்தி கொண்டு வந்ததான அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஏன் இந்த சூழ்நிலை? அப்பெல்லாம் என்னன்னு சொன்னா, வஸ்திரம் நாம போட்டிருக்கிறதான ஆடை நல்ல அவங்க எல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வேதாகமம் சொல்லுகிறது, உபாகம் 8:4 40 வருஷம் வனாந்தரத்திலே ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் போட்டுக்கிட்டு இருந்த இந்த உடை என்ன பண்ணலையா? பழசா போகல. இப்பெல்லாம் நம்ம ஒரு ஷர்ட் பேண்ட் ஏதோ ஒண்ணு வாங்குறோம், ஒரு 3 மாசம் வருமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா சாயம் போயிட்டு இருக்கும், நஞ்சு போயிருக்கும், தையல் விட்டுடும், கிழிச்சு போகும். ஆனா வேதம் பாருங்க என்ன சொல்லுது? 40 வருஷம் வனாந்தரத்திலே தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய வஸ்திரம் பழசா போகல, அவருடைய கால்கள் என்ன பண்ணல? வீங்கவும் இல்லை. எனக்கு கொஞ்ச நேரம் காலை நீ தொங்க போட்டு இருந்தா நீ வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா கால் நீங்கி போயிருக்கும். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? நான் கூட உணர்ந்து இருக்கேன். ரொம்ப நேரம் காலை தொங்க விட்டுட்டு போனா பஸ்ல வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? வீங்கி போயிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? வஸ்திரம் 40 வருஷம் பழசா போகல. இந்த 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்ததான ஜனங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம் சொன்னா, தேவனாலே நடத்தப்படுகிறதான தேவ ஜனங்களுக்கு, அல்லேலூயா, தேவனாலே நடத்தப்படுகிற தேவ ஜனங்கள் அடைகிறதான காரியத்தை தான் வேதாகம் வெளிப்படுத்துகிறது. அவர் நடத்தி நீ நடக்கும் போது உன்னுடைய பலவீனம் உனக்குள்ளே இருக்காது. நீ பலவீனத்தை நீ பார்க்கவே முடியாது. அவரை விட்டுட்டு நீ விலகும் போது உன்னுடைய பலவீனத்தை உன்னால நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் என்ன? அவன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுவதற்கு என்ன காரணம்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஊழியக்காரன். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் மேலும் போது அவன் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ண? அந்த ஜனங்களுக்காக அவன் தன்னை என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். செய்தவன் இங்கே இருக்கிறான், ஆனா நடத்துறவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். மோசேயும் அப்படிதான், ஆரோனும் அப்படிதான். ஏன் சொன்னா, அவர்கள் செய்ததான காரியத்துக்கு தெய்வ சமூகத்தில் யார் நிக்கிறாங்கன்னு சொன்னா, யார் நிக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறவர்களுக்காக நடத்துறாங்களே, அவங்க தான் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தேவனாலே வருகிறதான பலன். பவுல் எழுதுவாங்க என்னன்னு சொல்லிட்டு, உங்க எல்லா ரத்த பழிக்கு நான் நீங்களாகி விடுவிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன? தேவன் சொன்னதை நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்ன என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். நீங்க கேட்கிறதும் கேட்காம போதும் உங்களுடைய காரியம். அப்போ இவன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தலையில பூஜ்ய வாரி போட்டுக்கிட்டு சாயங்காலம் வரலையும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஏன் விழுந்து கிடக்கணும்? காரணம் என்னன்னு பார்க்கும்போது அதே 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 1000 மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளித்துவக்கி செவ்வாரி மற்றும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து எப்படி போச்சா? தண்ணீராய் போயிற்று. கடினப்பட்டதான இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைகள் மாறும் போது அப்படிப்பட்ட இருதயம் கூட எப்படியா கரைஞ்சு போச்சா? தண்ணீராய். ஹல்லேலூயா. காரணம் என்ன? எரிகோவை தேவன் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அவங்க எரிகோவை சுற்றி வந்ததான வேளையில தேவன் கொடுத்ததான வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆவியில நிரம்பி பாடினதான பாடல். சீனாய் மலையிலே தேவன் இறங்கினதனுடைய நோக்கம் என்ன? ஆசீர்வாதமான தேசத்துல ஹல்லேலூயா, அங்கே உனக்கு போராட்டம் இருக்கும். தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இடங்களில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கும். நீ அங்க நீ வாழணும்.
அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்தை நீ சுதந்திரித்து அந்த தேசத்தினுடைய காரியங்களை நீ அனுபவிக்கணும், நன்மை நீ சுதந்திரித்து கொள்ளணும். அதற்கு தேவனாலே அவருடைய கரத்தினாலே எழுதப்பட்டதான அந்த வார்த்தைகளை கொடுக்கப்படிதான் சீனாய் மலையிலே தேவன் இறங்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தம்முடைய ஜனங்கள் போகிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுவிக்க தேவனால கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் அவர்களோடு கூட சேர்த்துக்கிட்டு இவங்களும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கு அவர்கள் இருந்து பிரிந்து இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அப்ப எரிகோ பட்டணத்திற்கு முன்பதாக இவர்கள் அதை சுற்றி வருகிறதான வேலையில தேவன் யோசுவாவோடு கூட பேசினதான ஒரு காரியம் என்ன? எரிகோவை நீங்க சுதந்திரித்து, அதாவது கொள்ளையிடுகிறதான வேலையில அல்லது சுட்டெரிக்கிறதான வேலையில எரிகோவுக்குள் இருக்கிறதான எல்லா சாபத்தீடான ஒன்றையும் நீ எங்க கொண்டு வரக்கூடாது, உன் கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சாபத்தை நீ கொண்டு வரக்கூடாது உன் வீட்டுக்கு. இது தேவனாலே கொடுக்கப்பட்டதான வார்த்தை. ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் என்ன, எரிகோவுடைய மதில்கள் விழுந்தது, இவங்க உள்ள போனாங்க, எல்லாத்தையும் சுத்தி எரித்தாங்க, கொள்ளை அடிச்சாங்க. அப்ப கொள்ளை அடிச்சதான வேலையில, அதை மேற்கொண்டதான வேலையில அதே ஜனங்கள், அதே சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஆயி பட்டணத்தை எதிர்த்து போராட போறாங்க. ஆனா அந்த பட்டணத்துக்கு போராட போகும்போது வேண்டாம் தான் என்ன பண்ண சொல்லப்பட்டது. ஆனா அதை மீறி என்ன செய்யறாங்க அவங்க, அந்த ஆயி பட்டணம் சின்னதா தான் இருக்குது, இவ்வளவு பெரிய எரிகோ பட்டணத்தை நம்ம பிடிச்சிட்டோம், சுட்டு அடிச்சிட்டோம், கொள்ளை அடிச்சிட்டோம், இது எங்கத்தி மூளை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே அந்த ஆயி பட்டணத்தை குறைவாக அவங்க இடம் போட்டுட்டு என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க நடந்ததான காரியம் என்னன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறதான காரியம், ஆயின் மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யுத்தத்துக்கு போனாங்க பாருங்க, அவங்க எத்தனை பேரை வெட்டி போட்டாங்களா? வெறும் 36 பேரை வெட்டி போட்டாங்க. இவங்களை வெட்டி போட்ட உடனே, கொன்று போட்ட உடனே இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பட்டணத்தை பிடிச்சிட்டோம், இந்த சின்ன ஒரு பட்டணத்தை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. போனவங்க தோல்வி அடைஞ்சு ஓடி வந்தாங்க, பிடிக்க முடியாம போனதுல 36 பேர் இறந்து போனாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கல்லான இருதயம் என்ன ஆச்சாம், ஹல்லேலூயா, ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியம் யாருக்குமே தெரியல, நடத்தி கொண்டு வந்தவனுக்கு தெரியல. என்னடா நடந்தது, இவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க ஒரு கையில ஒப்பு கொடுத்த, ஈஸியா என்ன பண்ணது, எல்லாமே நடந்ததான காரியம். ஆனா இந்த பட்டணத்தை பிடிக்க போனவங்க தோல்வி அடைஞ்சு வந்து நிக்கிறாங்க, அநேக வீரர்களை இழந்துதான் வந்து நிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சு தண்ணீராய் கரைஞ்சு போச்சு. இவனுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணாம, ஹல்லேலூயா, எங்க போக முடியும், இவன் நடத்தி கொண்டு வந்ததான, இவன் தான் நடத்துகிறதான ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், அவன் யாருக்கிட்டையும் போக முடியாது. உடனே அவன் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக போய் என்ன பண்ணானா, ஹல்லேலூயா, தன் வஸ்திரங்களை கிழித்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் மண் தலையில புழுதியை வாரி போட்டுக்கிட்டு கிடந்தான். ஹல்லேலூயா. என்ன இங்க நடக்கிறதான காரியம் பாருங்க. அப்போது வேதம் தெளிவாய் சொல்கிறதான ஒரு காரியம் பாருங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரின் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் என்ன பண்ணோம், ஹல்லேலூயா, மன திருப்தியா இருந்து விட்டோமானா நலமா இருந்திருக்குமே, இந்த இழப்பு வந்து இருக்காது. யோர்தானுக்கு இக்கரையில தான் என்ன இருக்குது, எரிகோ பட்டணம் இருக்குது. ஹல்லேலூயா. நாங்க யோர்தானுக்கு அங்கே இருந்துட்டு இருந்தோம்னா நாங்க நல்லா இருந்திருப்போமே. ஹல்லேலூயா. என்ன காரணம் தெரியல, இந்த இழப்புக்கு என்ன காரணம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம். ஆண்டவர் சொன்னார் என்ன, எரிகோ பட்டணம், அதில் உள்ள எல்லாமே சாபத்தீடானது. இதை நீ ஆலயத்துக்கு கொண்டு வரணுமே தவிர
எவனும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கோ அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் கூடாது. ஆனா அங்க நடந்ததான காரியம் என்ன, இதுக்கு என்னடா காரியம் சொல்லிட்டு எல்லாம் சீட்டு போட்டு பார்க்கும் போது அப்ப ஆகான் என்கிற ஒருத்த மேல விழுந்து சீட்டு. அவனை அழைச்சு கேட்கிறான் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, 19ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றார். உன் பேர்ல சீட்டு விழுந்துருச்சு. இப்ப நீ மகிமைப்படுத்தணும் ஆண்டவர், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னது தேவனுக்கு மகிமை கிடையாது. அதனால நீ என்ன சொல்லணும், நீ என்ன செஞ்சன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும், நீ விவரமா நீ என்ன பண்ணணும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப சாபத்தீடானது இருக்குதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இதை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணிட்டான், அமைதியா இருக்கிறான். அவன் யுத்தத்துக்கு போனானா, யுத்தத்துக்கு போகல. ஹல்லேலூயா. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது, அப்பொழுது ஆகான் என்ன சொல்றான், யோசுவா கேட்டதற்கு யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரமாக செய்தேன். ஆமா, உண்மைதான், நான் பாவம் செய்தது உண்மைதான். எப்படி செய்தேன்றதை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பானத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் என்ன இருக்குது, புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணா, முதல்ல பாருங்க, கொள்ளை அடிக்கிறதான வேலையில தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டான். ஹல்லேலூயா. தேவன் சோதிக்கிறது கிடையாது. அவனவன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிற என்பதற்கு உதாரணம் என்ன, இவன் எதை முதல்ல இச்சித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்கிறது, கொள்ளையில் நேர்த்தியான ஒரே ஒரு பாபிலோனிய வஸ்திரம். ஹல்லேலூயா. எந்த வஸ்திரத்தை கிழிக்கிறது காரணமா இருந்தது எது தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை மீறி இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறதான வேலையில அங்கதான் அடிமை தினத்துக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, அடிமையா கொண்டு போறவங்கள இங்க கொண்டு போனார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, பாபிலோனுக்கு தான். ஹல்லேலூயா. அந்த பாபிலோனுடைய வஸ்திரத்தை பார்த்ததான வேலையில அவன் என்ன பண்ணிட்டான், ஹல்லேலூயா, அதை இச்சித்து நான் அதை எடுத்துக்கொண்டேன், பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னா பாருங்க, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து விலகாதிருக்கும் வரை நீ யாருக்கு முன்னாலே நிக்கவே முடியாது, தோல்விதான் உனக்கு. ஆனா ஆண்டவரால சொல்லி இருக்க முடியாது. இந்த மாதிரி ஆகான் என்ன பண்ணி இருக்கிறான், கொண்டு வந்து புதைச்சு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனாலதான் இந்த ஜனங்க 36 பேர் சாவறதுக்கு காரணம் அவனுடைய செய்த காரியம் தான் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். இல்ல ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தல. சொன்னார் என்ன, சாபத்தீடானது இருக்குது, இனி நீ எவனுக்கு முன்னாலே போய் நான் ஜெயிப்பேன் நிக்க முடியாது, போனீங்கன்னா தோத்துதான் நீ வரணும், ஜனங்களை எழுந்துதான் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இவன் எதை இச்சித்தான், வஸ்திரம். வஸ்திரத்தை பார்க்கும்போது பல தான் இருக்கும். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா பெண்கள், குற்றம் சொல்லல, பெண்களுடைய கண்கள் என்னன்னா அடுத்த பெண்கள் வரும்போது பார்ப்பாங்க, அவங்க உடையதான் பார்ப்பாங்க, பட்டு புடையதான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஆடை அலங்காரத்தை தான் பார்ப்பாங்க, மற்றதெல்லாம் விட்டுடுவாங்க. ஏன், அந்த ஆடை போட்டுட்டு வரதான வேலையில் அவருடைய கண்களுக்கு எப்படி இருக்கும், ஹல்லேலூயா, பல இருக்கும். நம்மை காட்டிலும் அவங்க நல்லதா போட்டுட்டு வராங்களே. வஸ்திரம் என்பது ஹல்லேலூயா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டு வருகிற ஒன்றாக வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரணமா நீங்க நினைச்சு கொள்ள கூடாது, சாதாரணமா இதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது.
2 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, அங்கே கேயாசை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எலிசா இருக்கிறான், நாகமான் வரான். ஹல்லேலூயா, நீங்க படிக்க வேண்டியதில்லை, ஷார்ட்டா நான் சொல்லிட்டு போறேன். அப்ப நாகமான் வந்துட்டு என்ன பண்றான்? சுகத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது அவர் கொண்டு வந்ததான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் திரும்ப அப்படியே எடுத்து போறான். எலிசா என்ன பண்றான்? எனக்கு இது தேவையில்லை, நீ எடுத்துட்டு போ, எங்களுக்கு தேவை கிடையாது, எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா, காணிக்கை எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போ. ஆனா என்ன பண்ணான்? கேயாசு அவன் சமூகத்திலிருந்து வேலைக்கு அவன் போற முன்னே என்ன பண்ண? பின்னாடியே போய் ஒரு பொய் சொல்றான். இப்பதான் எப்ராயிமிலிருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. என் எஜமான் என்ன பண்ணி இருக்கிறான்? ஏன் சொன்னா, அங்கே கொண்டு வந்ததான காரியங்களை அவன் பார்க்கும் போது இச்சையானது, ஹல்லேலூயா, இச்சையானது தேவ சமூகத்தை, தேவ ஊழியக்காரனை விட்டு ஓடும்படி செய்கிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. எலிசா செய்த அற்புதம் அவன் கண்களுக்கு முன்பதாக பெருசா தெரியல. அவன் கொண்டு வந்ததான இந்த காரியங்கள் பொன் வெள்ளிதான் அவன் கண்ணுக்கு என்ன இருந்தது? பெருசா தெரிஞ்சது. எலிசா விட்டுட்டு மறைமுகமா ஓடுறான், பின்னாலே போறான். அப்பதான் எப்ராயிம் தேசத்திலிருந்து 2 பேர் வந்து இருக்கிறாங்க. என் எஜமான் அனுப்பினா என்னன்னு சொல்லிட்டு 2 வஸ்திரத்தை வாங்கிட்டு வரவன் 1 வஸ்திரம். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, நீ 2 வஸ்திரத்தை எடுத்துட்டு போ. பொண்ணு வெள்ளியோட சேர்ந்து ஒரு பையில போட்டு கட்டி கழுத மேல ஏற்றி 2 பேர் அனுப்புறான். கொண்டு இறக்கிட்டான். வழியிலே என்ன பண்றான்? அதை வாங்கிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிட்டு கொண்டு வந்து பத்திரப்படுத்திட்டு ஆகாரம் போல பத்திரமா வச்சுட்டு ஒரு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பண்ற வந்து பயபக்தி இதுல வந்து நினைக்கிறேன். அப்ப எலிசா கேட்கிறேன், என்ன கேசி பார்த்து நீ எங்க போன? ஐயோ, நான் எங்க போன? நான் இங்க தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரும்போது என் மனம் உன் கூட வரலையா? ஹல்லேலூயா, அழகா சொல்லுவோம் அந்த வார்த்தை. நாகமான் இறங்கி ஓடியாந்தானே, உன்னை பார்த்துட்டு ஓடியாந்தானே. ஹல்லேலூயா, சுக செய்தியா கேட்டான். சுக செய்தியா? ஆமா, இப்ப வந்து இருக்கிறாங்க, என் எஜமான் என்ன அனுப்பணும். ஹல்லேலூயா, ஆனா அவன் கேட்கிறான் என்ன? அவன் எதிர்கொண்டு வரும்போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் காரியங்களை அபகரிக்க, சேர்த்துக்கொள்ள, வீடு கட்ட, தோட்டங்களை வாங்க, நட்டு, ஹல்லேலூயா, இது விலை, அதை வாங்க, விற்க, இது காலமா? இது காலமே கிடையாது. ஹல்லேலூயா, அப்படின்னா நான் வாங்கி இருப்பேன். இது காலம் கிடையாது. இது சேர்க்கக்கூடிய ஒரு காலம் கிடையாது. இச்சிக்கக்கூடிய ஒரு காலம் கிடையாது. ஹல்லேலூயா, தெளிவாய் சொல்லுகிறான் எலிசா. அதனால சொல்ற, ஹல்லேலூயா, நீ எதை விரும்பி போனியோ அதற்கு ஒரு அடையாளமாக சொல்ற, நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் ஹல்லேலூயா பின்தொடரும். காரணம் என்ன? அவன் கொண்டு வந்தது என்ன? போனா 2 வஸ்திரம் வாங்கினான். ஹல்லேலூயா, வஸ்திரம். இந்த வஸ்திரம் அவனை எங்க கொண்டு போய் விட்டது? போனதான அந்த நதியிலே ஓடினதான அந்த குஷ்டரோகம் திரும்பி வந்து இவன் மேல போட்டிக்கிறத பார்க்கிறோம், இவனுக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம், அவன் நடந்ததான காரியம் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நாம் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு பார்க்கிறோம் என்ன? சகோதரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன, தன் வஸ்திரத்தை நீ எடுத்து போட வேண்டாம். முன்னாலே சில வாரங்களுக்கு முன்னால பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொன்னா, ஹல்லேலூயா, முக்காட்டை குறித்து பேசுற. அந்த முக்காட்டை குறித்து பேசினதான அநேகருக்கு வேதனை தான், அநேகருக்கு என் மேல வருத்தம் தான். ஆனா என்னுடைய வேலை அது கிடையாது. நீ வருத்தப்படுறேன்னு நான் சொல்லாம இருக்க முடியாது. என்னுடைய வேலை ஹல்லேலூயா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க ஆண்டவர் உங்களை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொன்னார். உங்களை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் தேவனுக்கு முன்பதாக நிற்கவும் செய்கிறதான காரியத்தை தான் உங்கள் முன்னே வைக்க ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார். ஒளித்து மறைப்பதற்கு அல்ல, உங்களை என்ன பண்ணணும்? கட்டுவதற்கு, கட்டி எழுப்புவதற்காக தான். பிரசங்கம் என்றது யாரையும் குத்துவதற்கு, யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கு அல்ல. பிரசங்கம் என்ன? உன்னையும் என்னையும் உருவாக்கும்படி தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஒரு காரியம்.
அப்படியே படிச்சுட்டு போலாமே. ஏன் ஒரு அபிஷேகம் எனக்கு? ஏன் ஒரு ஊழியக்காரன் அவசியம்? இவங்கள் செய்தாங்க. ஆனா யோசுவா என்ன பண்ணா? ஹல்லேலூயா. அவர்களுக்காக தன் வஸ்திரத்தை என்ன பண்ணாம கிழித்து கொண்டார். அவர்களுக்காக என்ன பண்ணா? தன்னை தாழ்த்தி மன்னவாரி தலையில போட்டுக்கிட்டான். இதுதாங்க நடக்கிறதான காரியம். பக்தியை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் அழகாக சொல்லுகிறதான ஒன்று. மார்க் 10 வாசிக்கும் போது 49:52 இருந்து இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டதான வேளையில அவன் என்ன பண்றான்? நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரக்கம் என்று சத்தம் போடுறான். இரக்கம், ஹல்லேலூயா, இரக்கம் கத்தரா. எல்லாரும் அந்த பிரசாத இயேசு கிறிஸ்து போறார், நசரேயனாகிய இயேசு போறார், கத்தாத சத்தம் போடாத. இன்னும் அதிகமாக அவன் சத்தம் போட்டான். யாருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியில மகிமைப்படுத்துகிறதான தேவன் அவன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் அவன் சத்தம் போடுகிறதான வேளையில என்ன நடந்தது? ஆண்டவரே நிக்கிற. ஹல்லேலூயா. ஒருவனுடைய சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிற்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது என்ன சத்தம்னா அவனுக்குள் இருக்கிறதான விசுவாசம் ஆண்டவரே நிற்கும்படி செய்தது. ஆண்டவர் என்ன அவன் அழைக்கிறார். அழைத்ததான வேளையிலே அவன் அருகில வந்ததான வேளையில அப்ப ஆண்டவர் சொல்ல அவன் சொல்ல நீ தினங்கள் அங்க கூட இருக்கிறவங்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வந்தவன கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்ன உன் விசுவாசம்? ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்து நீ போ. உடனே அவன் பார்வை அடைந்து எங்க போனாம வேற எங்க போகல. ஹல்லேலூயா. அவன் வேற எங்க போனானா? இல்ல, ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு வஸ்திரம் அவன் முதல்ல ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லும் போது அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன் மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணலாம்? அவன் தூக்கி எறிந்தான். ஹல்லேலூயா. மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இதுவரை அவனை கட்டி போட்டு வைத்திருந்தது அந்த வஸ்திரம். பிச்சை எடுப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த வஸ்திரம். தேவனை அறிந்திருந்தும் தேவனை பின்தொடராதபடிக்கு தடையா இருந்ததான வஸ்திரம். ஒருவேளை சுகம் பெற்றவன அவன் உலகத்தை பின்னால் போகல. அவன் சுகம் பெற்ற பின்ன எங்க போனான்? அவன் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அப்ப தடை என்ன? அவனுக்கு மேல் இருந்ததான வஸ்திரம். அவன் பிச்சை எடுப்பதற்கு காரணமா இருந்ததான வஸ்திரம். நம்ம பார்ப்போம் ஒருத்தருடைய வழியில பாத்தீங்கன்னா சிக்னல்ல நிறைய பேர் நிற்பாங்க. பிச்சை எடுக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கால் நல்லா இருக்கும், ஆனா காலை சுத்தி ஒரு கட்டு போட்டுக்குவாங்க. கை நல்லா இருக்கும், கட்டு போட்டுக்குவாங்க. ஆனா மேல இருக்கிற வஸ்திரத்தை பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கும், கிழிஞ்சு போய் இருக்கும். தலையெல்லாம் பிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? தலையெல்லாம் களைச்சு விட்டுட்டு இருப்பாங்க. முகமே ஒரு பரிதாபத்திற்குரிய முகமாக இருக்கும். அவன் வந்து கேட்கும் போதே எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இறக்கம் மூலம் என்ன பண்ண டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். அதற்காக தங்களை என்ன பண்றாங்க? அவங்க அப்படியாக மேல் வஸ்திரம் எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்கணும். தலையெல்லாம் பிஞ்சு போன மாதிரி இருக்கணும். முகம் அழுக்கா இருக்கணும். முகம் சோர்ந்து போய் இருக்கணும். நடக்க முடியாத மாதிரி இருக்கணும். இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. அப்ப அந்த அழுக்கு வஸ்திரம் அவள் மேலே இருந்ததான வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவள் ஆண்டவரிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்னொரு காரியம் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வாசிங்க 3, 4, 5 வாசிங்க. டக்குன்னு எடுத்து வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3 வசனத்தில் வாசிங்க. யோசுவாவினில் என்னவா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவ தூதனுக்கு முன்பதாக நின்றிருந்தான். யோசுவா மேல என்ன இருந்ததா? அழுக்கு வஸ்திரம். ஹல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு புரியும்? தெரியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. வெண் வஸ்திரமா இது கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அது என்ன? அலங்கரிக்கப்பட்டதான ஒரு வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம். இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருக்கு, வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன? அதற்கு முன்பதாக நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வஸ்திரம் உடையவர்களா இருந்தா சொன்னா, இங்க யோசுவா குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மறுபடியும் பாருங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களையும், வஸ்திரம் இல்ல நிறைய வஸ்திரங்களையும் கலைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வஸ்திரம் என்ன? இது யோசுவா என்ற அந்த சட்டை, அந்த உடையெல்லாம் கீழ்ச்சிக்கிட்ட அந்த யோசுவா கிடையாது. இந்த யோசுவா குறித்து வேதம் சொல்கிறது, இவன் ஒரு பிரதான ஆசாரியன். ஒரு பிரதான ஆசாரியன் மேலே அழுக்கு வஸ்திரங்கள் இருந்ததுன்னு சொன்னா நீங்களும் நானே ஏமாத்துறோம். இப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. முக்காடு, ஏற்கனவே முக்காடை குறித்து ஆண்டவர் பேசினார். முக்காடு நீங்கப்பட வேண்டும். அப்படி முக்காடு நீங்கள் சொன்னா மூடலுக்குள்ளே நீங்களும் நானும் போயிடுவோம். மூடிடுவாங்க. முக்காடு மேலதான் இருக்கும், முகம் நல்லா தெரியும். ஆனா முக்காடு எடுபட்டு போகலன்னு சொன்னா, நீ மனம் திரும்பலன்னு சொன்னா, ஹல்லேலூயா, மூடல் வந்ததுன்னா முக்காடு போயிடும். முக்காடுக்கு பதிலாக மூடல் என்று சொன்ன. ஆனால் இங்கே பார்க்கிறப்பா, நான் உன்னுடைய அக்கிரமத்தை, ஹல்லேலூயா. அப்ப நீ போத்திக்கிட்டு இருந்ததான அந்த வஸ்திரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம். உன் அக்கிரமத்தை நான் நீக்கிட்டேன். அக்கிரமத்தை நீக்கிட்டு அதோட விட்டுடல. ஆண்டவர் சொல்றார் என்ன? சிறந்த வஸ்திரங்களை உனக்கு நான் தரிப்பிப்பேன் இல்ல தரிப்பித்தேன் என்றார். போட்டுட்ட உனக்கு இனி என்ன பண்ண முடியாது? அக்கிரமம் உன் கேட்டுக்கு காரணமாய் இருக்காது. ஒரு மனுஷனுடைய கேட்டுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அக்கிரமம். ஹல்லேலூயா. எபேசியர் வாசிக்கிறோம் என்ன? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தான். அப்ப மரித்தவங்களை துணியில போட்டுதான் என்ன பண்ணுவாங்க? சுத்துவாங்க. ஹல்லேலூயா. அது உண்மையா புரியாது, அது உண்மை. ஹல்லேலூயா. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? அக்கிரமம் நம்முடைய கேட்டுக்கு காரணமா இருக்க கூடாது. வேதம் தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல 4-5 வாசிங்க. டக்குன்னு எடுத்து வாசிங்க. ஏன்னா அந்த ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளை குறித்து பேசும்போது, ஆனாலும் பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாதபடி, அசுத்தப்படுத்தாதபடிக்கு சில பேர், நிறைய பேர் இல்ல, சில பேர் சந்தையில் இருக்கிற சபையில் உனக்கு உண்டு. பாருங்க, அவர்கள் யாருன்னு சொன்ன, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாத்திரவான்கள் ஆனபடியினால் அவங்க அடுத்தது என்ன? வெண் வஸ்திரம் தரித்து வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்து அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனா சபையில என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி அதை காத்து கொண்டு நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா வேதம் வெளிப்படுத்துகிறது, அவர்கள் பாத்திரவான்கள். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ பாத்திரவானா இந்த பந்தியில பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களால பிரவேசிக்க முடியும்? வேதம் தெளிவா சொல்கிறது, உனக்கு கொடுத்த தரிப்பித்த சிறந்த வஸ்திரமாகிய அந்த வஸ்திரத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? அசுசிப்படுத்த கூடாது, கரைப்படுத்த முடியாது, கூடவும் கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். உன் வஸ்திரம், ஹல்லேலூயா, உன் கிரீடம்,
வராதபடி நீ ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இரு என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அழகாக அங்க எழுதப்பட்டதான இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும் போது யோசுவா என்ன பண்ணான்? தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான். ஆனா யோவேல் தீர்க்கதரிசி சொல்றான் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீ வஸ்திரத்தை கிழிக்கிறது பிரயோஜனமே கிடையாது, உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் திரும்ப வேண்டும். எப்படி? ஒடிய கிழிச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. யோசுவா பார்த்து சொல்லல, நீ சட்டெல்லாம் கிழிச்சுக்கிட்டு புரிந்திய வாரி தலையில போடுறது பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான காரியம் என்ன? இருதயத்தை கிழித்து நீ தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். திரும்ப வேண்டும். உன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை நீ முதலாவது எரிந்து போடு. அக்கிரமம் கேட்டுக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்க கூடாது. சாபத்தை விரும்பினான் யாரு? ஆண்டவர் எச்சரித்த பின்பு கூட ஆகான் என்ன பண்ணா? விரும்பினான். எதை? பாபிலோனிய வஸ்திரத்தை அவன் இச்சித்தான், விரும்பினான். வசனம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. சங்கீதம் அழகாக சொல்லுகிறதான வேளையில 109 17 19 பார்க்கிறேன். 109ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கும் போது அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனை விட்டு விலகி போகும். அப்ப ஆகான் ஆண்டவருடைய வார்த்தையை விரும்பல, அதுக்கு மாறா என்ன விரும்பினான்? பாபிலோனிய சாபம், ஹல்லேலூயா, கொள்ளையின் சாபத்தை அவன் விரும்பி இச்சித்ததினாலே சாபம் அவனுக்கு வந்தது. அந்த சாபத்தின் பலனாக அவன் சந்ததி ஆட்ட கூட என்ன பண்ணாங்க? கொன்று போட்டாங்க. ஹல்லேலூயா. கற்குவியலாக நிற்க காரணம் என்ன? ஆகான். இந்த 36 பேருக்கு அந்த சாவுக்கு காரணம் என்ன? ஆகான். காரணம் என்ன? சாபத்தை அவன் விரும்பினான். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சாபத்தை விரும்பக்கூடாது. சாபம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எதையெல்லாம் தேவன் அருவருத்து வெறுக்கிறாரோ அவைகள் எல்லாம் கொண்டு வந்து நீ வீட்டுல வைக்காத. கொடுப்பாங்க தான், எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க தான். ஆனா தேவன் மேலே இருந்து உனக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, நினைவு கூற வேண்டும். இது எனக்கு சாபமா மாறக்கூடாது, இது என் ஆசீர்வாதத்திற்கு தடையா நிற்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வஸ்திரம், தேவனாலே கொடுக்கப்பட்டதான வஸ்திரம். வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறதான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அழகாக சொல்லப்பட்டதான காரியம் சகரியா 3ஆம் அதிகாரம் 4-5 என்ன? உன் மேல் இருக்கிறதான அழுக்கு வஸ்திரம் அவனுக்கு மட்டும்தானே இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து தான் பேசுது. முதல்ல ஆண்டவர் உண்மையா உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை உனக்கு எனக்கு தருவித்திருக்கிறார். அந்த வஸ்திரம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா நீங்களும் நான் செய்யக்கூடியதான காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆரோனை அழைத்தார் ஆண்டவர், மோசேயோடு கூட பேசுறார். யாத்திராகம புத்தகத்தில் என்ன அழகா பேசும்போது அவர் ஆண்டவர் சொல்லுவார், ஆரோனுக்கு மகிமையாக, ஆரோனுக்கு அலங்காரமாக அவனுக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நீ உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில ஊழியம் செய்கிறதான, வழி நடத்துகிறதான, ஆசாரிய ஊழியம் செய்கிறதான அவனுக்கு தேவனால கொடுக்கப்படுகிறதான மகிமையும் அலங்காரமும் எதுன்னு சொன்னா பரிசுத்த வஸ்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார். யார் இடத்துல? மோசே இடத்துல சொல்லும்போது யாத்திராகமம் 28-24 ஆரோனுக்கு ஒரு வஸ்திரம். அது எல்லாருக்கும் கொடுக்கிற வஸ்திரம் கிடையாது, அவனுக்கு விசேஷமாக கொடுக்கிற வஸ்திரம் என்ன? ஆரோனின் மகிமைக்காகவோ அவனுக்கு ஒரு அலங்காரமா இருக்கமோ என்ன பண்ண வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்த வஸ்திரம். ஹல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா வேதத்திலே பார்க்கிறோம். என்ன? உங்களுடைய கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நீ அசுசிப்படுத்தாமல், அதை கரைப்படுத்தாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளுவாயானால் வேதம் சொல்லுகிறது நீ பாத்திரவான். ஹல்லேலூயா. எதற்கு பாத்திரவான் சொன்னா வெண் வஸ்திரம் தரித்து கொள்ளுவதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவோடு கூட நீ நடப்பதற்கும் பாத்திரவானாய் மாறணும்னு சொன்னா உன் வஸ்திரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் பரிசுத்தமானது, அசுசியானது கிடையாது. காரணம் என்ன? அது பெரும்பாலுள்ள ஸ்திரீ குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம். அவசரம் என்ன? ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல நாம அவருடைய கையை தொடணும் காலை தொடணும் கிடையாது. ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் எங்கேயோ ஒரு ஓரத்தை மட்டும் நான் தொட்டா போதும். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்திலிருந்து எனக்கு என்ன இருக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம், அவங்களோட வஸ்திரத்தினுடைய வல்லமை இங்கு வேதாகமம் வெளிப்படுத்துகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வேதாகமத்திலே வெளிப்படுத்தல எழுதியிருக்கிறதான காரியத்தை குறித்து வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அழகாக அங்க எழுதப்பட்டதான ஒரு காரியம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்படி நீ குளிருமின்றி இல்லை 14 ஒரு நிமிஷம் பாருங்க. என்னவா 4-5 வாசிக்கும் போது பார்க்கிறோம் என்ன? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் என்று. ஆனா 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பார்க்கிறேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு வேதம் தெளிவாய் சொல்கிறதான இன்னொரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பாருங்க. அந்த 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை என்னவா? சுத்தமும் பிரகாசமுமான பாரு. என்னவா? பாரு, ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. ஹல்லேலூயா. நீதியின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது யார்? அவளுக்கு என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரும்போது மணவாட்டியாகிய சபையாக நம்மை குறிக்கிறதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவளுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுக்கப்படுவாங்க? இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைபடாதபடி நீ பார்த்துக் கொள்வாயானால் அங்கே உனக்கு வெண் வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஹல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டது. அது எப்படி? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. இது நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை இங்கே பூமியிலே நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும்படி நம்முடைய வஸ்திரத்தை பத்திரமாக காத்துக் கொள்ளும்படிக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். பாத்தீங்கன்னா அதே 19-14 வாசிக்கும் போது பார்க்கிறேன், அவருக்கு வஸ்திரம் எப்படி இருந்தது? அதாவது அங்கே எழுதப்பட்டதான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா எத்தனை காரியங்களை சொல்ல முடியும் பாருங்க. பாருங்க. ஹல்லேலூயா. தரித்தவர்களாய் 14ஆம் வசனம் பாருங்க. வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி பாருங்க. எத்தனை விதமான எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா வெண் வஸ்திரம், வெண் வஸ்திரம். சில பேருக்கு வெள்ளை வஸ்திரமே பிடிக்காது, வெள்ளை போடுறதுக்கே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார் என்ன? நீ அங்க வேணாம்னு சொன்னா அங்க கலர் வஸ்திரமே கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு தான் கலர் இருக்கும். யாருக்கு அது? வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அங்க பரலோகத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் கலர் வஸ்திரம் இருக்கும். அது என்ன வஸ்திரம் பாத்தீங்கன்னாக்கா வேதம் சொல்லுது. அதே 19-13
ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தருக்கு தான் ஒரு வஸ்திரம் கலரா இருக்கும். அந்த கலர் கூட என்னன்னு சொன்னா, உனக்கா நீயமான வெண் வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, நீதியின் வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர் தன்னுடைய வஸ்திரத்தையே தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர் தோய்த்தார் என்பதை நீங்கள் நானும் அங்கேயும் அறிந்து கொள்ளும்படி அவர் ஒருவருக்கு மட்டும்தான் என்ன ரத்தத்தினாலான அந்த வஸ்திரம் அவர் ஒருத்தருக்கு தான். மத்த எங்க பார்த்தாலும் மகிமை தான், எங்க பார்த்தாலும் வெண் வஸ்திரம் தான். குதிரை கூட என்ன பண்ணும்? வெள்ளை குதிரை தான். அது மேல ஏறணும் எப்படி இருக்கிறான்? வெண் வஸ்திரம் தரித்தவன தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனா அந்த வெண் வஸ்திரத்தின் மேலே ஒரு எழுத்து எழுதி இருக்குதுன்னு சொன்னா, வேதா கர்த்தாதி கர்த்தர் ராஜாஜி ராஜான்னு சொன்னா, அதுவும் எப்படிப்பட்டது? அவருடைய ரத்தத்தினாலே அங்கே எழுதப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை பார்த்தீங்களா? உன் மேலே இருக்கிறதான வஸ்திரம் அது அசுசிப்படுத்தாமல் நீங்கள் நானும் ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். உன் வஸ்திரத்தை நீ எப்படி பார்த்துக்கிறியோ அதன்படிதான் பாத்திரவனா நீ மாற முடியும். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதபடி ஹல்லேலூயா நீ காத்துக் கொள்ளுவாயானால் நீ தான் பாத்திரவான். ஹல்லேலூயா. எதற்கு பாத்திரவான்? அங்கே பரலோகத்திலே மெல்லிய சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள நீ பூமியிலே நீ பாத்திரவனாய் மாற வேண்டும். உன்னுடைய ஆடை குறித்து, வஸ்திரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் சாதாரண கிடையாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. உண்மையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் எப்படி? அவருடைய ரத்தத்தினாலே பாடுகள் மூலமாக, சிலுவையின் மூலமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை அல்லேலூயா அவர் வரும் வரை நீங்கள் நானும் காத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? பரிசுத்தமாய். அல்லேலூயா. பரிசுத்தமாய். ஆரோன் ஊழியம் செய்தார். அவனுக்கு தேவன் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்தார்? பரிசுத்த வஸ்திரம் தான். ஆனா இன்னொன்னு என்ன? அது இந்த பூமியிலே ஆரோனுக்கு மகிமையும் ஆரோனுக்கு அலங்காரமாய் இருக்கிற. பாருங்க, ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. ஊழியக்காரனை எப்படி கனப்படுத்துறார் தெரியுமா? அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவது என்ன? அதை பார்க்கும்போது எப்படியா இருக்குமா? அலங்கரிக்கப்பட்டதான வஸ்திரம். அந்த வஸ்திரம் எப்படி கனப்படுத்தப்பட்டது? மகிமைக்குண்டான ஒரு வஸ்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னாவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்? காணிக்க கொடுக்கணும், கூட்டம் வைங்கன்னு சொன்னா கூட தப்பா நினைப்பாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கொர்நேலியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? பேதுரு அவனை அனுப்பும் போது ஏன் அவன் வரணும்னு அவன் நினைச்சானா? இல்ல, ஆவலாக ஓடி அவனை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணாவன்? வருந்தி அழைத்துக் கொண்டு வரையே தேவனுடைய வார்த்தை அவன் மூலமாக கேட்கும்படி. ஹல்லேலூயா. எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை மேல் இருக்கிற வாஞ்சை, ஆசை, ஹல்லேலூயா, அவன் மட்டும் இல்ல, அவன் சுற்றி இருக்கிற தன்னுடைய இனத்தையும் கொண்டு வந்து, ஜனத்தையும் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? அந்த வார்த்தை என்னன்னு எழுதப்பட்டிருக்குது. நாம ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இப்ப உங்களுக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி? இவர இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது எங்க இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது எங்க இருந்தது? அது எப்படியா இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க என்ன அழகாக அங்க ஆவியானவர் எழுதுறாரு. இந்த வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை. அவர்தான் இயேசு. அவர்தான் அந்த ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடையவராய் எங்க இருக்கிறார்? ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் பாத்திரவங்களாய் மாற வேண்டும்.
அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. உனக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரம், உனக்கு கொடுக்கப்பட போகிறதான நீதியினுடைய கிரீடம், இதை வேற ஒருத்தன் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வாங்களா, இந்த பூமியில கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படிதான் மாறி போயிடும். சவுலை ஆண்டவர் அழைத்தார். சவுலை தள்ளிட்டு என்ன பண்ணார்? அவனுக்கு பிரியமான ஒருவனை கொண்டு வந்து ராஜாவாக்கினார் ஆண்டவர். ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனால்தான் யோபு சொன்னார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னார். அவர் தான் கொடுத்தார். கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஆனா உனக்கு கொடுத்ததான இந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? ஹல்லேலூயா. எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? அதன் மேலே ஒரு கவனம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மேலே கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் விலக்கினதான காரியத்தை இச்சிக்க கூடாது. சாபத்தை நீ தேடி போக கூடாது. சாபத்தை கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே வைக்க கூடாது. உள்ளே அனுமதிக்க கூடாது. இத்தனை காரியங்களையும் அறிந்ததான வேலையில தான் சங்கீதக்காரன் சொல்றான், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகள் வழி, பரிகாசக்காரருடைய கூட்டம், இத மூன்றையும் நீ தவிர்த்து நீ செய்யக்கூடிய காரியம் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வேதத்திலே பிரியம். ஹல்லேலூயா. இவன் தேவனுடைய வார்த்தையின் மேலே பிரியம் இல்ல, ஆசை இல்ல. சாபமாய் தெரிகிறது உனக்கு, பலபலப்பா தெரியும். பாவம் வந்து உனக்கு ஹல்லேலூயா செய்ய தூண்டும். கண்ணு பார்க்கிறதான வேலையில அங்க ஏவாளுக்கு என்னவா தெரியுதா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் ஏற்றதும். ஆனா புசிப்புக்கு ஏற்றது இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா பிசாசு என்ன பண்ணா? ஹல்லேலூயா. அவன் வார்த்தைக்கு நீ கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவன் என்ன நினைக்கிறானோ அது அப்படியே என்ன பண்ணும்? அது தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படும். முந்தி பார்க்கும் போதெல்லாம் இச்சிக்கப்பட விருட்சம் அது கிடையாது. பிசாசு சொன்ன பின்பு அந்த பழத்தை பார்க்கும் போது பார்வைக்கு அது எப்படியா இருந்ததா? அழகா. ஹல்லேலூயா. பார்வைக்கு அழகு. பாபிலோனிய வஸ்திரம் அழகா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், அது சாபம். சாபத்தை நீ கொண்டு வராத. சாபத்தை வீட்டுக்கு கொண்டு வராத. சாபம் எங்க போகணும்? ஆலயத்துக்கு கொண்டு போ. ஆலயத்திலே சாபம் நீக்கப்படும். அதன் பிறகு அது என்ன பண்ண? கூடாரத்துக்கு வர வேண்டும். முதல்ல ஆசரிப்பு கூடாரம் தான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதான் அதெல்லாம் போகணும். ஆண்டவருக்கு முன்னதாக போகணும். அது சாபம் நீக்கப்படணும், ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே போக வேண்டும். எல்லாமே அப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையில. சுயமாய் நீ என்ன பண்ண முயற்சி செஞ்சினா பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனா தேவ ஆவியானோட துணை கொண்டு நீ பிரயாசப்பட்டினா அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். சாபத்தின் காரியங்களிலிருந்து விடுவிக்க முடியும். அக்கிரமம் நம்முடைய கேட்டுக்கு காரணமா இருக்காது. அழிவு நம்முடைய கேட்டுக்கு காரணமா இருக்காது. ஹல்லேலூயா. சத்தியத்தை நம்ம எல்லாருமே கேட்கிறோம், இல்ல நான் சொல்லல. ஆனா சத்தியத்தின்படி எவ்வளவு பேர் நடக்கிறோம்? நல்ல யோசனை பண்ணி பாரு. நீ நடக்கணும்ன்றதுக்கு தான் இந்த சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நீ பாத்திரவானா இருந்தா ஆண்டவரோடு கூட நடப்ப. நீ பாத்திரவானா இருந்தா வெண்வஸ்திரம் தரித்தவனா அவரோடு கூட நடப்ப. நீ அப்பாத்திரவானா இருந்தா நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அவரோடு கூட நீ நடக்க முடியாது. அவரோடு கூட நடக்க முடியாது. அந்த வெண்வஸ்திரம் நீ தரித்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? அதற்கு தடையாய் நிற்கிறதான காரியங்கள். மரணத்திற்கு பாத்திரவான். ஹல்லேலூயா. இங்க தேவனோடு கூட நடப்பதற்கு பாத்திரவான். நீங்க எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அநேக காரியங்கள் கடந்த வாரத்துல பார்த்தோம். இது எல்லாம் செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். அதெல்லாம் விட்டுட்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவர், தன் அழைப்பை காத்துக் கொள்ளுகிறவர், அவன் யாரோடு கூட நடப்பான்? உலகத்தாரோடு கூட இல்ல. உலகத்தோடு கூட உலகமா நடக்கிறவனா இருக்க மாட்டான். உலகம் எவ்வளவு வந்தாலும் அதை உதறிட்டு ஆண்டவரோடு கூட நான் நடக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. அந்த எண்ணமும் சிந்தனையும் தான் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பாத்திரவனாய் மாற வேண்டும்? நான் ஆண்டவரோடு கூட நடக்கணும்னு எனக்கு ஆசை. ஆண்டவரோடு கூட நடக்கணும்.
அவர் அடிச்சவர்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அவரோடு கூட அவர் பின் சென்று நான் நடக்கணும். அதற்கு விருப்பம் மட்டும் காரணம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் யாரை பின்பற்றணும்? அவரை பின்பற்றணும். அவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும், மனுஷர்களை அல்ல. அல்லேலூயா. அப்படி அவரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் அடையக்கூடியதான காரியம் என்ன? அவன் பாத்திரவனாய் மாறும்போது எப்பொழுதும் தேவனோடு கூட நடக்கிறவனா. அல்லேலூயா. ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். எத்தனை வருஷம் அவனா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான். அல்லேலூயா. எலியா சொன்னார், நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன். ஒருத்தன் நடந்தா, ஒருத்தன் நிற்கிறவன். நோவாவை குறித்து பார்க்கும்போது அவனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். எல்லாம் நீங்க பாருங்க, திரளான சாட்சிகளை, முக்கியமான சாட்சிகளை எடுத்தீங்கன்னா எல்லாரும் தேவனோடு கூட இருந்தவங்க தான், தேவனோடு கூட நடந்தவங்க தான். அழுக்கு வஸ்திரம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் என்பதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் சொல்லுது, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. அவர் செவி கொள்ளாதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறது உங்களுடைய பாவம். அவர் மறைச்சுக்கல, நீ செய்யற பாவம் அவர் முகத்தை மறைக்குது. உன் அக்கிரமம் என்ன பண்ணுது? இதெல்லாம் செய்யுது. அதனாலதான் அந்த பிரதான ஆசாரியத்துல சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னார் ஆண்டவர், அவன் மேல் இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடு. அந்த அழுக்கு வஸ்திரம் எதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னார் ஆண்டவர்? அந்த அழுக்கு வஸ்திரம் உன்னுடைய அக்கிரமம், தேவனுக்கு விரோதமான காரியம். ஆசாரியனும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது. நம்முடைய வஸ்திரத்தை அவர் எப்படி கொடுத்தார்? விலை உயர்ந்தது உன்னதமான வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை எடை போட முடியாது, அந்த ரட்சிப்பை எடை போட முடியாது, அந்த ரட்சிப்புக்கு அளவு சொல்ல முடியாது. எதை வேணாலும் அளவு சொல்லலாம், அதுக்கு அளவு சொல்ல முடியாது, அந்த தியாகத்துக்கு அளவு சொல்ல முடியாது. அந்த வஸ்திரத்தை நீங்கள் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அக்கிரம சிந்தை உனக்குள்ளே வரக்கூடாது, கலகமான எண்ணங்களும் சிந்தனை உனக்குள்ளே வரக்கூடாது. நீ நிற்கிறது தேவ சமூகம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், சாபத்தை நீயே வர வச்சு கொள்ளாத. உன்னை அழைத்தது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி. இந்த பூமியிலே ஞானமும் விவேகம் உள்ள சந்ததியாக நீ ஆசீர்வதிக்கும்படி உன்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு. அவருக்கு பாத்திரமாய் நடக்க உங்களுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு. அசுசி படுத்துகிறவன் ஒரு குணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது கூடாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல, தேவனாலே நீ என்ன பண்ணப்படக்கூடாது? குற்றம் உள்ளவனா இருக்க கூடாது. உன் வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருவிருந்துக்குரியதான நேரம்.